ஒரு ராஜாவிற்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அவர் 4வது மனைவியை மிகவும் காதலித்தார். அவள் மீது பித்து பிடித்த அளவுக்கு நேசித்து அவளை மகிழ்விக்க தனது சக்திக்கு மேல் எல்லாவற்றையும் செய்தார். 3வது மனைவியையும் அவர் காதலித்தார். ஆனால் அவள் அவரை கைவிட்டு வேறு ஒருவரின் பக்கம் செல்வாள் என்று பயந்தார். 2வது மனைவி அவரின் கடினமான நேரங்களில் உதவி செய்பவர் மற்றும் அவள் எப்போதும் ராஜாவுக்கு ஆறுதல் அளித்து அவர் வருந்திய நேரங்களில் அருகில் இருப்பார். முதல் மனைவி அவள் மீது ராஜாவிற்கு எந்த கவலையும் இல்லை. அவர் அவளை பொருட்படுத்தவில்லை. அவளை முழுமையாக உதாசீனப்படுத்தி எந்த உரிமையும் தரவில்லை. ஆனால் அவள் அவரை மிகவும் காதலித்தாள். ஒரு நாள் ராஜா நோயுற்று தன் இறப்பு காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். பின்னர் அவர் நினைத்தார், என்னிடம் இப்போது 4 மனைவிகள் இருக்கின்றனர். ஆனால் நான் இவ்வாறு மரணமடைந்து புதைக்கப்படும் போது தனியாக இருக்க விரும்பவில்லை. அவர் 4வது மனைவியிடம் கேட்டார், நான் உன்னை மற்ற மனைவிகளை விட அதிகமாக நேசித்தேன். உனது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினேன். எனது கல்லறைக்கு நீ எனக்கு துணையாக வருவாயா? அவள் உடனே பதிலளித்தாள், முடியாது என்று சொல்லி அவர் மீது எந்த தயவும் இன்றி அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு அவர் 3வது மனைவியிடம் சென்றார். நான் உன்னை என் வாழ்நாளெல்லாம் காதலித்தேன். எனது கல்லறைக்கு நீ என் கூட வருவாயா? அவள் சொன்னாள், இல்லை, என் வாழ்க்கை அழகாக உள்ளது. நீ இறந்துவிட்டால் நான் வேறொருவரை திருமணம் செய்வேன். அதற்கு பிறகு 2வது மனைவியிடம் சென்றார். நான் எப்போதும் கஷ்டமான நேரங்களில் உன்னிடம் வந்தேன். நீ எனக்காக பல தியாகங்களை செய்தாய். எனது கல்லறைக்கு நீ எனக்கு துணையாக வருவாயா? அவள் சொன்னாள், மன்னியுங்கள், நான் உங்களைப் போல் உதவ முடியாது. ஆனால் உங்களுடன் நான் கல்லறை வரை மட்டுமே வர முடியும். இந்த பதில்களை கேட்டு ராஜா மிகவும் துயரமடைந்தார். அவர் மனைவிகளின் இழிவான நடத்தை குறித்து கவலையடைந்தார். அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, நான் உங்களுடன் கல்லறைக்கு வருகிறேன். நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் நான் உங்களுடன் இருப்பேன். ராஜா பார்க்க அவள் முதலாம் மனைவி. அவள் மிகவும் பலவீனமாகவும் மெலிந்து நோயுற்ற நிலையில் இருந்தாள். ராஜா அவளை தன் வாழ்நாளில் கவனிக்காததற்காக வருந்தினார். அவர் சொன்னார், நான் உன்னை மற்றவர்களை விட அதிகமாக கவனித்திருக்க வேண்டும். காலம் திரும்பி வந்தால் எனது மனைவிகளில் உன்னை மட்டுமே அதிகம் நேசிப்பேன். உண்மையான அர்த்தம், அன்புடையோரே, நம் அனைவருக்கும் 4 மனைவிகள் உள்ளனர். 4வது மனைவி நம் உடலாகும். அதை நாம் எவ்வளவு பராமரித்தாலும் அதன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்தாலும் நம் உடல் மரணத்திற்கு பின் உடனே நம்மை விட்டு வெளியேறிவிடும். 3வது மனைவி செல்வம் மற்றும் சொத்துக்களாகும். நம் செல்வங்களும் சொத்துக்களும் நாம் மரணித்த பிறகு வேறு நபர்களுக்கு சென்றுவிடும். 2வது மனைவி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களாகும். அவர்கள் நமக்கு எவ்வளவு நிம்மதியை அளித்தாலும் நம் கல்லறை வரை மட்டுமே வர முடியும். 1வது மனைவி நாம் செய்த நன்மைகள் மற்றும் நற்செயல்களாகும். ஆசைகளுக்காகவும் செல்வத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் நாம் இதை மறந்து விடுகிறோம். ஆனால் நம் நன்மைகள் மட்டுமே நம்முடன் இருந்து நம்மை காப்பாற்றும்.